வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவுமே சூப்பரான ஒரு பாட் பிரியாணி ரெசிபி பார்க்க போகிறோம். நார்மல் பிரியாணியை விட இந்த கேசர் பிரியாணி ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். சாஃப்ரான் நட்ஸ் எல்லாமே போட்டு டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இன்க்ரீடியன்ஸ் ஜாஸ்தி எதுவும் தேவையில்லை, கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய்யும் கூட நமக்கு தாராளமாக விட்டணும்னு அவசியம் இல்லை, கம்மியாகவே யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சாப் பண்ணி வச்சுருக்க பாதாமையும் பிஸ்தாஸையும் போட்டுட்டு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் இப்போ நான் பாம்பே ரவை எடுத்து அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி வறுத்துக்கலாம். நம்ம கேசரிக்கு எப்படி வறுப்போமோ அதே மாதிரி வறுத்துக்கலாம். ரவை வறுக்காமல் இருந்தோன்னா நமக்கு பிரியாணி அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துடணும். அதுக்காக கருக விட்டுறக்கூடாது. பாருங்கள், இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ நான் 600லேருந்து இப்போ ஒரு 750 அளவு எம்எல் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எதுனாலும் ஓகே தான். ஏன்னா நம்ம திரும்ப கொதிக்க வைக்கிறனால எதுனாலும் நமக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ அதையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ குங்குமப்பூ தாராளமாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு அந்த ஃப்ளேவர் கேசர் ஃப்ளேவர் இந்த குங்குமப்பூ தான் கொடுக்க போதும். அந்த வாசனையுமே நமக்கு அந்த பிரியாணியில் சூப்பராக இருக்கும். கலருமே அப்படியே கோல்டன் கலரில் ரொம்பவுமே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்படியே நமக்கு அந்த ரவையும் குக் ஆயிரும். அதே நேரத்தில் அந்த சாஃப்ரான்லேருந்து நமக்கு கலருமே நல்லா ரிலீஸ் ஆயிரும். சாஃப்ரான் கூட நீங்கள் லைட்டாக கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி கூட நம்ம அதையுமே நம்ம ஆட் பண்ணோன்னா இன்னும் கலர் திக்காக கிடைக்கும். இதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு கொதிக்கிறதுலேயும் நமக்கு அந்த சாஃப்ரானோட வாசமே நமக்கு நல்லா இறங்கிரும். பாருங்கள், நல்லா இப்போ ரவை குக் ஆயிடுச்சு. குக் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் நமக்கு ஜாஸ்தி தேவையே படாது. நமக்கு கேசரி போட்டோம்னா பாயசம் போட்டோம்னா கூட இனிப்பு ரொம்ப ஜாஸ்தி வரும். பட் இந்த பிரியாணியில் ஸ்வீட் ரொம்ப ரொம்ப கம்மி தான். பாருங்கள், இப்போ சுகர் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா அந்த கொதி வந்ததுமே நம்ம இந்த பதத்தில் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு ரவை போட்டதுனால கொஞ்சம் நமக்கு கட்டியாக சான்சஸ் இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருவோம். ரொம்ப திக்கானாலும் நமக்கு நல்லா இருக்காது. பாருங்கள், இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. நமக்கு நல்லா கொஞ்சம் திக்காகவும் ஆயிடுச்சு. இப்போ நல்லா சின்ன சின்ன அப்படியே மண்பானைகள் வாங்கி எர்த்தன் பாட்ஸ் வாங்கி அதில் நம்ம இதை ஊற்றிக்கலாம். நட்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம ஊற்றிடலாம். பாருங்கள், இந்த சாஃப்ரானில் இந்த கலருமே ரிலீஸ் ஆகி நமக்கு கலர் பாருங்கள் சூப்பராக கோல்டன் கலரில் வந்துச்சு. இப்போ எல்லாத்துலேயுமே நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம். ஒரு குங்குமப்பூ, ஒரு பாதாம், பிஸ்தாஸ் மேலே வச்சுட்டு டெக்கரேஷனுக்காக அழகாக இந்த மாதிரி செஞ்சிட்டோன்னா பார்க்கவுமே நமக்கு சூப்பராக இருக்கும். அந்த சாஃப்ரானில் இருக்க அந்த ஸ்மெல்லுமே நல்லா இறங்கிரும். நம்ம இப்போ கூல் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் வெதுப்பாக வேணும்னா அப்படியே இன்னும் கொஞ்சம் கூட நம்ம பால் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சு பாயசம் மாதிரி கூட நம்ம குடிக்கலாம். இல்லை நமக்கு கொஞ்சம் கட்டியாக வேணும்னு நினச்சோன்னா இந்த மாதிரி நல்லா அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/4 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கூலாக வச்சு குடிக்கிறனாலும் கூட குடிச்சிக்கலாம். நாள் வச்சுட்டு மறுநாள் கூட குடிக்கலாம். அப்போவுமே ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படியே சுஜி புட்டிங் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே டேஸ்ட்டான ரெசிபி. செஞ்சுருந்தேனே எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னுமே நம்ம சேனல் வீடியோஸில் நிறையா ஸ்வீட் ரெசிபிஸோட லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், அதுவுமே பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.